அல்லாஹ்வுக்கு பூமியில் பிடித்தமான இடம் அல்லாஹ்வுடைய வீடு பள்ளிவாசல். அல்லாஹ் வெறுப்புக்குரிய வீடு இடம் கடை வீதி. சைத்தான் அதிகம் நடமாடுகிற இடம் கடை வீதி. கடை வீதிக்கு நீங்கள் சென்றால் அலுவலகம் முடிந்தால் உடனே வீடு திரும்புங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவ்வளவு அநியாயங்கள் நடக்கக்கூடிய இடம், அவ்வளவு பாவமான காரியங்கள் நடக்கக்கூடிய இடம். மனிதன் தன்னுடைய ஈமானை, மனிதன் தன்னுடைய தக்குவாவை, மனிதன் தன்னுடைய ஹிதாயத்தை பறிகொடுக்கக்கூடிய இடம் கடை தெருவு. அந்த கடை தெருவு அதிகமாகும். ஆரம்பத்தில் எல்லாம் பாருங்கள், சந்தைகள் இருக்கிற பழக்கம். வாரத்திற்கு ஒரு முறை சந்தைகள் இருக்கும், மாதத்திற்கு 2 முறை சந்தைகள் இருக்கும். சந்தைகளுக்கு விளைச்சல் பொருள்கள், மனிதனுடைய அத்தியாவசிய பொருள்கள் வரும். மக்கள் குறிப்பிட்ட நாளில் போய் சென்று தங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிற காலமாக இருந்தது. ஆனால் அந்த காலம் வரும் பொழுது எங்கு பார்த்தாலும் கடை வீதிகள் அதிகமாகும், கடை தெருவுகள் அதிகமாகும். அல்லாஹ்வுடைய பள்ளியில் மக்கள் இருக்க மாட்டார்கள், அங்குதான் மக்கள் கூட்டம் கூட்டமாக இருப்பார்கள். சைத்தானுக்குரிய இடம் அப்படிப்பட்ட இடம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதையும் ஒரு முன்னறிவிப்பாகவே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். அடுத்தது அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1511வது நபிமொழி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், மனிதன் நாவை கொண்டு சாப்பிட ஆரம்பிப்பான். மனிதன் நாவை கொண்டு மனிதன் சாப்பிட ஆரம்பிப்பான். அந்த நாள் வராத வரை யுக முடிவு நாள் வராது. நாவை கொண்டு மனிதன் சாப்பிடுகிறான் என்றால் என்ன பொருள்? ஒரு முறை பணத்துக்காக வேண்டி சத்தியத்தை பேசுவான். அதை விட கொஞ்சம் கூடுதல் பணம் யாராவது கொடுத்தால் இன்னும் கொஞ்சம் மாற்றி பேசுவான். இன்றைக்கு இந்த கட்சியை ஆதரித்து பேசுவான், நாளைக்கு வேற எங்காவது பொறுப்புகள் கொடுத்தால் இந்த கட்சியை தரைக்குறவாக பேசி அந்த கட்சியை உயர்த்தி பேசுவார். இப்படி மனிதன் உலக ஆதாயத்திற்காக வேண்டி தன்னுடைய நாவை பயன்படுத்துவான். காசுக்காக வேண்டி சத்தியத்திற்கு மாறாக பேசுவான். சத்தியத்தை பேசுவதாக இருந்தாலும் தனக்கு பணம் வேண்டும் என்று சொல்லுவான். நாவை பேச்சாற்றலை தொழிலாக ஆக்குகிற காலம் வரும். அதுவும் கியாம நாளின் அறிகுறி. பேச்சாளர்கள் உருவாகலாம், அது தப்பல்ல. ஒரு தாயின் மூலம், ஒரு பேச்சாளரின் மூலம் மக்கள் நேர்வழி பெறலாம், பேச்சாளர்கள் உருவாகலாம். அது அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திற்குரிய பாதை உங்களுக்கு இலகுவாக்கும் என்பது நபிமொழி. அது நல்லவர்களுக்குரிய உதாரணம். ஆனால் பேச்சை தொழிலாக ஆக்கி நாவின் மூலம் பொருளாதாரம் திரட்டுவது, இன்னும் சொல்ல வேண்டுமானால் சாதாரண ஒரு பொருளை பேச்சு சாதுரியத்தின் மூலம் அந்த பொருளுக்கு மெருகூட்டி கொஞ்சம் அதிகமாக பில்டப் பண்ணி ஒரு சில பொருள்களை சத்தியம் போட்டு கூட விற்பனை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? பேச்சு சாதுரியத்தின் மூலம் மக்களை விழுக்காட்டுகிறவர்கள், பேச்சு சாதுரியத்தின் மூலம் இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறவர்கள், பேச்சை ஒரு தொழிலாக ஆக்குகிறவர்கள், பணத்திற்கு தகுந்தாற் போல, பதவிகளுக்கு தகுந்தாற் போல சத்தியத்தை அசத்தியமாக, அசத்தியத்தை சத்தியமாக மனிதன் இந்த உலகத்தில்